தீபாவளி வந்ததும் தான் வந்துச்சு. வருஷம் முழுக்க பொம்பளை வேஷம் போடுறதே பெருசு. இதுல தீபாவளி வந்ததுக்கு முறுக்கு சூடு லட்டு உருட்டுன்னு. இந்த பொம்பளை வேஷத்தை முதல்ல ரிசைன் பண்ணணும்ப்பா. முடியலடா சாமி. வெடி போட டயம் இருந்துச்சா? இன்னைக்கு தான் வெடியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கோம். எல்லாத்தையும் டமால் டுமால்னு போட்டு வெடிக்க வேண்டியதுதான். அடுத்து அணுகுண்டு வைப்போம். ஆத்தாடி, இது என்னது வச்சவனே பிடிச்சிட்டு. சரி சரி மக்களே, அழாதீங்க. இப்பதானமா உரக்காட்டி தொட்டில கடத்துனேன், அதுக்குள்ளேயே எந்திரிச்சிட்டானா? சரி மக்களே, சரி, ஆச்சி பக்கத்துல தான் இருக்கேன், அழாதீங்க. ஏட்டி உமா, தீபாவளி தான் முடிஞ்சிட்டலா, இப்ப கடந்து யாரு வெடிய போடுறா? சின்ன பையனுவோ யாராவது இருக்கும்மா. போ, அப்ப பிள்ளை தூங்குதுன்னு சாத்தம் போட்டுட்டு வா. ஒரு நேரங்காலம் கிடையாது, எந்நேரமுமா வெடியவே வெடிச்சிட்டு இருப்பாவ. சின்ன பையனுவ தானம்மா, வெடிச்சிட்டு போட்டு. பிள்ளை பயத்துல கிடந்து அழுதுட்டி, போய் சொல்லிட்டு வா. அங்க தள்ளி போயாவது வெடிக்க சொல்லு. எனக்கே காதுக்குள்ள உயின்னு சத்தம் கேக்கு. ரெண்டு பிள்ளைகள் என்னன்னு பயப்படுது பாரு. நீ போறியே இல்லை நான் போய் சத்தம் போடட்டா? நானே போய் சொல்லிட்டு வரேன். இவனை பெட்ரூம்ல கொண்டு போய் கிடத்து. சின்ன பொண்ணே, நீ ஏன் வெடிய போடுற? ஏ உமால வெடி வச்சிருக்கேன், இங்க வராத. ஏ ஆத்தாடி, அணுகுண்டலா வீட்டு முன்னாடி வச்சிருக்கா? சரியான சத்தம் பாத்தியா உமாலோ? அடுத்து ராக்கெட் விட போறேன். என்ன உமாலோ, நீ வெடிக்கியா? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா சின்ன பொண்ணே? ஏன் இப்படி கேட்க? நான் என்ன செஞ்சேன் உனைய? யார் ரெண்டு பிள்ளைகள் இப்பதாம்டி உர காட்டினேன். வெடிய போட்டு பிள்ளையெல்லாம் அழுதுட்டு இருக்கு பயத்துல. இங்கேயாட்டி கொண்டு வந்து வெடிப்ப? ஐயையோ, அப்படியா? வெடிக்கு பயப்படுமோ பிள்ளைகளு? பச்சை பிள்ளைகள் வெடிக்கு பயப்படுமான்னு கேக்கிய? ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்க? சரி சரி, தெரியாம கேட்டுப்பட்டேன், கோவப்படாத. மத்த பிள்ளைகள் மாதிரி வளர்க்க கூடாது உமா. நம்ம பிள்ளைல நல்லா போல்டா வளர்க்கணும். இப்படியா சின்ன சின்ன வெடிக்கெல்லாம் பயப்படுவாவ? என்ன பிள்ளை வளர்க்க நீ? நல்ல இணைய மாதிரி போல்டா இருக்க வேண்டாமா? இப்படியா வெடி சவுண்டெல்லாம் கேட்டு அழுதுட்டு கிடக்கிறது? யார் அழுதா? பையனா பொண்ணா? போயிரு சின்ன பொண்ணு, இதுக்கு மேல கோவத்தை கிளப்பாத. நீ ஒரு பயந்தாங்கோழியா இருந்தனா பிள்ளையும் அப்படியே வளர்ப்ப. நாளைக்கு உனக்கு பிள்ளை பிறக்கும்லடி, அப்ப என் மவனை கொண்டு வந்து உன் வீட்டு வாசல வெடிய போட சொல்றேன். அப்பதான் தெரியும் உனக்கு என்னோட கஷ்டம். இதெல்லாம் ஒரு கஷ்டமா உமா? போ போ, வழிய விடு. வெடிய போடும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. சின்ன பொண்ணே, அங்கிட்டு போய் வெடிட்டி, பிள்ளை பயந்து அழுறான். காலையில இருந்து அவனை உர காட்டி வச்சுட்டு சாப்பிட கூட இல்லட்டி, தட்டுல கை வைக்க போற நேரமா பார்த்து இப்படி வெடிய போட்டு எழுப்பி விட்டுட்டியே. இது உனக்கே நியாயமா சொல்லு? சரி உமா, விட்ட இங்கேயே அழுதுருவ போலையே. போரு, வெடியெல்லாம் தூக்கிட்டு நான் அங்கிட்டு போயிடுறேன், சரியா? முதல்ல அதை செய்யிட்டி. ஒரே ஒரு ராக்கெட் மட்டும் வச்சுட்டு போறியா? நல்லா இருக்கு பாத்துக்க, மேல போய் தான் வெடிக்கும். ஆனா உனையெல்லாம் திருத்தவே முடியாது. ஒழுங்கா வெடியை கொண்டுட்டு போறியா இல்ல எல்லாத்தையும் அடுப்புல தூக்கி போடட்டா? ஏ போறேன் தாயே, என்ன வரத்துக்கு வாராமா. சரி, பாவம் உமாலோ. நம்ம வெடியெல்லாம் தூக்கிட்டு போய் அம்புஜக்கா வீட்டு முன்னாடி வெடிப்போம். இவ்வளோ வெடியை வச்சுக்கிட்டு போடுறதுக்கு இடம் இல்லாம இருக்கோமே. நம்ம வீட்டு முன்னாடி வச்சோம்னா நம்ம அத்தை கிளவி மானங்கிட்ட கேள்வி கேக்கு. நம்மளை தீபாவளி கொண்டாடவே விட மாட்டுக்காவல.
எவடி அவ வெடிய தூக்கி மேல போட்டது? ஆள் இருக்குது கண்ணுக்கு தெரியல. ஏ கணேசன் தாத்தா, வீட்ல போய் தூங்க வேண்டியதானே? நாங்க வெடி போடுற இடத்துல நீர் எதுக்கு வந்து படுத்தி இருக்கீரு? நெட்டச்சி, நீ தான் வெடிய போட்டியா? கம்ப கொண்டு 2 பேரும் மண்டையிலேயே அடிக்கும் டி. சின்ன பொண்ணு, கணேசன் தாத்தா வேடியில 2 வெடியை தூக்கி போடு. 4 முடிக்கீதா? வெந்து தணிந்தது காடு, கணேசன் தாத்தா தலை தெறிக்க ஓடு. உங்கள்வல இப்படியே விட்டா சரி வராது. வெடிய பூரா கொளுத்தி விட்டுட்டு போயிடுறேன், இருங்கடி. ஏ கணேசன் தாத்தா, அந்த சுருட்ட அணைங்க என்ன வேலை பாக்கீரு? இருங்கட்டிகளா, உங்கள வெடிய மொத்தமும் கொளுத்தி விட்டுடுறேன். மண்டையிலேயே வெடிய தூக்கி போடுறீங்க. சின்ன பொண்ணு, அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க. தூர போட்டி, இப்ப பாரு அவரை எப்படி ஓட விடுறேன்னு. 4 முடி வெடியில போட்டுறாதீங்க. கணேசன் தாத்தா கேட்ச். போ அந்தால. யாருக்கிட்ட? ஏ அம்மா, மொவரையில தூக்கி போடுறாவ. ஒரு ஓரஞ்சாரமா போய் நின்னு வேடிங்க. தீபாவளியா முடிஞ்சிட்டு ஒரு கடை தண்ணிக்கு போயிட்டு வர முடியல. தெரு பூரா ஒரே புகையும் குப்பையுமா போட்டுக்கிட்டு. பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே. ஏட்டிகளா, இவருக்கு அவுட்டுக்குள்ள ஆட்ட பொம்மை வச்சு கொளுத்தி விடுங்க. எப்ப பாரு எப்பம் ரேடியோ மாதிரி பாடிக்கிட்டு. கணேசன் தாத்தா போட்டுறவா? வடிவு பேச்சு கேட்டு போட்டுறாதுங்க டி. ஏ வடிவு பாட்டி, எங்க போறீங்க? அம்புஜ வீட்டுக்கு பலகாரமே கொடுக்கல. அந்த ஆளுதான் 2 போட்டு எடுத்துட்டு வந்தேன். பலகாரமா? அப்ப எங்களுக்கு? உங்களுக்கெல்லாம் வீட்டுல கொண்டு கொடுத்துட்டோம் டி. ஏ வடிவு, உன் வீட்டுல சுட்ட முறுக்கு 2 தாட்டி. பாரு கணேசன் தாத்தா, வடிவு பாட்டி சுட்ட முறுக்கு ரொம்ப பிடிக்குமோ? அட அதெல்லாம் இல்லம்மா, நான் தூங்குற கயத்து கட்டில கொஞ்சம் ஆடுது, அதுக்கு அண்டை கொடுக்கதான் கேட்டேன். இங்கே இரு கணேசரு, சும்மா இந்த நக்கெல்லாம் பண்ணிட்டு திரியாதிரும். உண்மையதான் சொன்னேன். முறுக்கு சுட சொன்னா என்னது இது? நான் தான் சாப்பிட்டு பார்த்தேனே. கடப்பாறைய வச்சு தட்டி தட்டி தான் சாப்பிடணும் போல. ஐயம்மா, கடவுளே. ஏட்டி கீதா, அந்த கையில வச்சிருக்க வெடியத்தா. இவர் மொட்டை தலை இன்னைக்கு செதற அடிச்சிடுறேன். இந்தாங்க வடிவு பாட்டி. அடியே வடிவு, சாமிக்காக முடி எடுத்தா அது மொட்டை, சாமியே முடிய எடுத்துட்டா அது சொட்டை. நீர் இப்ப ஆக போறது மட்டை. ஐயையோ கணேசன் தாத்தா, ஏ என்ன ஆயிட்டு? வீடு முன்னாடி ஒரே சத்தமா அடிச்சு. அம்புச்சக்கா கணேசன் தாத்தா போயிட்டாரு. என்னட்டி சொல்ற? ஆமாக்கோ, இந்த வடிவு பட்டி தான் வெடியை தூக்கி மேல போட்டாவ. ஆத்தாடி, ஏட்டிகளை நீங்களும் சேர்ந்து தானே போட்டீங்க. இப்ப என்னைய மட்டும் மாட்டி விட்டுறாளுவோ? அம்பாலன்ஸுக்கு போன் அடிச்சு வர சொல்லுங்க. என்ன வடிவு பாட்டி இப்படி அநியாயமா கொண்டு புட்டியல? அவர் அப்படி என்ன பண்ணாரு உங்களை? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பாட்டு பாடுவாரு, அத கூட கேட்க உங்களுக்கு பொறுக்கலையா? ஏட்டி என்ன பழிய பூரா என் மேல தூக்கி போடுறீங்க? ஐயையோ கணேசன் தாத்தா, இப்படியே அநியாயமா போய் சேர்ந்துட்டீரே. உங்களுக்கும் கிட்டு பாட்டிக்கு 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணி பார்க்க ஆசைப்பட்டோமே, அதுக்குள்ளேயே அநியாயமா அவசரப்பட்டு இப்படி போட்டுன்னு போயிட்டேரே. ஐயையோ, நீ பாடையில போகையில போகையில ஏன் ராசா இப்படி பொசுக்குன்னு போயிட்டிய. இந்த தீபாவளி தான் உனக்கு கடைசி தீபாவளின்னு தெரியாம போச்சே. ஒன்னு அறியா பச்சை மண்ண இந்த வடிவு பாட்டி வெடிய போட்டு கொளுத்தி புட்டாவல. ஏ சின்ன பொண்ணு, ஏன் பேரை சொல்லாதட்டி. வேற யாரு பேரை சொல்லி நான் பாட. பாவம் கிட்டு பாட்டி இதெல்லாம் எப்படிதான் தாங்க போறாவளோ.
ஒரு நாளைக்கு 1000 பாட்டு பாடி எங்க காதுல ரத்த வர வைப்பையே தாத்தா, இப்ப இப்படி போயிட்டியே. வடிவு பாட்டிக்கு நாங்களா என்ன பதில் சொல்ல போறோம். ஏடி லூசு, எனக்கு என்னடி பதில் சொல்லணும்? என் பேரெல்லாம் சொல்லாத. ஐயோ, கிட்டு பாட்டிக்கு என்ன பதில் சொல்ல போறேனோ தெரியலையே. கணேசன் தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க. ஆவிய வந்து உங்க சாவுக்கு காரணமான இந்த வடிவு பாட்டிய டார்ச்சர் பண்ணுங்க. ஏ கீதா, மன்னிச்சிருங்க வடிவு பாட்டி, எங்களுக்கு வேற வழி தெரியல. என் பேரை சொல்லாதீங்க டி, நான் என்ன வேணும்னேவா போட்டேன். வடிவக்கா, அப்ப நீங்க தான் போட்டீங்களோ வெடிய? ஆமா அம்புச்சோம், போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்களோ இனிய. அத்தாடி எட்டி, அப்ப வாய மூடிட்டு கம்முனு இருங்க. உங்க சாவுக்கு நீதி கிடைக்கலையே கணேசதத்தா, எல்லா ஆளுகளும் மறைக்க பார்க்காவலே. ஏட்டி கூமுட்ட சின்ன பொண்ணு, இப்ப அவர் உன்கிட்ட கேட்டாரோ? சீ பொம்பளை, தூர போங்கட்டி. கணேசதத்தா, நீர் இன்னும் சாவலையா? வெடி வெடிச்ச அதிர்ச்சியில படுத்து கிடந்தா இவள்வளே பாடைய கட்டி சுடுகாட்டுல கொண்டு போய் எரிச்சிருவாளுவோ போல. ஒண்ணு மட்டும் புரிஞ்சது, எனக்கு ஏதாச்சும் ஆனா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போக மாட்டீங்கட்டி, நேர சுடுகாட்டுல தான் கொண்டு போய் போடுவீங்க. நல்ல வேலை கணேசதாத்தாக்கு ஒண்ணும் ஆவல. கடவுளே, நான் தப்பிச்சேன். சீ வாய மூடுங்கட்டி. இவள்வெல்லாம் மனுஷிகளா? இந்த ஊர்க்காரிகளை நம்பவே கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஆமா மக்களே, வீடியோ போட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சென்னைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து வீட்டுல ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருந்தோம், பாத்துக்கிடுங்க. நல்ல ஃபீவர் வந்துருச்சு, அதான் வீடியோவே எடுக்க முடியல. இனி ரெகுலரா போட ட்ரை பண்றோம். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜானு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணா போதாது மக்களே, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Thank you. தேங்க்யூ.